கிரிப்டோ கரன்சி ஃபத்வா சம்பந்தமான உங்கள் கருத்து பிழையானது. ஃபத்வா கொடுப்பவர்கள் ஆராய்ந்து விளங்கித்தான் கொடுப்பார்கள். ஓகே, இது எனக்கு இவர் கமெண்ட் பண்ணிக்கன்னு சொன்னால், கிரிப்டோ கரன்சி ஹலாலா ஹராமாட்டு சொல்லி கேட்டதுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஹலால் சம்பந்தமான நிறைய ஃபத்வாஸும் இருக்குது, ஹராம் சம்பந்தமாக நிறைய ஃபத்வாஸ் இருக்குது. ஹலால் அறிக்கிற ஃபத்வாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தந்த கோயின்ஸுகள் ஹலால், இந்தந்த கோயின்ஸுகள் ஹராம்னு சொல்லியிருக்காங்க. ஹராம் அறிக்கிற ஃபத்வாவில் ஸோ இதில் தப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்காக இதை கிரிப்டோ கரன்சி ஹராம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கிறதால ஸோ இப்போ என்ன மாதிரி அவங்க அந்த கிரிப்டோ கரன்சி ஹலால் ஃபத்வா ஹராம் ஃபத்வா கொடுக்குற யாருன்னு கிரிப்டோ, அதாவது இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி விளங்கெடுத்தாங்கங்கிறத பொறுத்து தான் இவங்க கொடுப்பாங்க. நீங்கள் ஹலால் விஷயத்தை பின்பற்ற போகிறீங்கன்னா அதை பின்பற்றுங்க, ஹராம் விஷயத்தை ஹராம் ஹலால் அந்த ஃபத்வா பின்பற்ற போகிறீங்கன்னா அதை பின்பற்றுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, நான் சொன்ன கருத்துப்பில் ஃபத்வா கொடுக்குறார்கள் ஆராய்ச்சி தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஹராம்னா ஹராம் தான். ஓகே, இப்போ எல்லா இஸ்லாமிக் ஸ்காலரும் ஒருமித்து முடிவெடுத்து இது ஹராம் தான் என்று சொல்லி ஹராம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அரவாசி பேர் ஹலால்னு சொல்கிறாங்க, அரவாசி பேர் ஹராம்னு சொல்கிறாங்க. அப்படி ஹராம்னு சொன்னாக்கள் ஏன் ஹராம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய அதில் எல்லாரும் அப்படி இல்லை, அதில் மெயினாக இருக்கிற விஷயம் என்னென்னு தப்பான விஷயங்களுக்காக பாவிக்கப்படுது, அதனால் அது ஹராம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் நான் கேட்டிருந்தேன். லைக் இப்போ நீங்கள் நம்ம பாவிக்கிற இந்த லோக்கல் கரன்சியலான எல்கேஆர், கனடியன் டாலர், யூஎஸ் டாலர் போன்ற கரன்சியில் இப்போ ஏங்குற ஒரு நபர் ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு, அது ஹலால் டிரான்சாக்ஷன். அது ஏங்குற நபர் அதே 100 ரூபாயை கொண்டு போய் போதைப் பொருள் வாங்கி சாப்பிட்றது, அது என்ன ஹராம் டிரான்சாக்ஷன். இப்போ ரெண்டுலையும் பயன்படுத்தப்பட்டது என்ன, எல்கேஆர் தான். ஓகே, ஒரு கரன்சி. ஸோ இப்போ அதில் ஹராம் டிரான்சாக்ஷன் நடந்துங்கிறதுக்காக எல்கேஆர் பாவிக்கப்படாது ஹராம்னு சொல்லலாமா? அப்படி யாரும் சொல்கிறதில்ல. அதே மாதிரி சேம் கண்டிஷன் கிரிப்டோ வச்சு நல்ல வழியிலையும் விஷயங்கள் செய்கிறாங்க, தப்பான விஷயங்களும் செய்கிறாங்க. அதுக்காக தப்பான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அதை ஹராம்னு சொல்கிறது எனக்கு அந்த இதில் ஒரு முரண்பாடாக இருக்குது. ஆனால் ஹலால் ஃபத்வாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாலும் ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ்ட நடவடிக்கைகளை பொறுத்து ஓகே எந்த கம்பெனிஸ் ஹலாலான ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. ஸோ இது ஒரு பிளாக் செயின், இது ஒரு நல்ல கம்பெனி, ஸோ இது ஹராமான விஷயங்களில் ஈடுபடல. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த கம்பெனிக்குரிய இந்த கிரிப்டோ கரன்சி ஹலால். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டில் இது செய்கிறாங்க, அப்படி இல்லாட்டி சூதாட்டங்களில் இது செய்கிறாங்க, அப்படி இல்லாட்டி பேங்கிங் செக்டரில் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்குரிய கிரிப்டோ கரன்சி ஹராம்னு சொல்லி ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியை தனித்தனியாக ஆராய்ஞ்சி சில கிரிப்டோ கரன்சி ஹலால், சில கிரிப்டோ கரன்சி ஹராம்னு சொல்லி அதுக்குரிய லிஸ்ட் போட்டு கொடுத்த ஃபத்வாக்களும் இருக்கு. அப்படி கொடுத்த ஃபத்வாக்களை பார்க்கக்குள்ள அது ரீசனபிளாக இருக்குது. ஓகே, அது ஹராம் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்குள்ள அதெல்லாம் ஹராம், ஹலால் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற அந்த கம்பெனியில் பேக் பண்ண கிரிப்டோ கரன்சி ஹலால். ஓகே, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் புதுசாக வந்த ஒரு 2 டெக்கேட்ஸுக்கு முதல் இன்டர்நெட் புதுசாக வரக்குள்ள இன்டர்நெட்டை பாவிச்சு ஆபாசம் விஷயங்கள் நடக்குது, இன்டர்நெட்டை பாவிச்சு நிறைய பேர் வழிகட்டு போகிறாங்க, இன்டர்நெட்டில் மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி இன்டர்நெட்டுக்கு ஹலால் ஃபத்வாவும் இருந்தீங்க, இன்டர்நெட்டுக்கு ஹராம் ஃபத்வாவும் இருந்தீங்க. ஒரு முரண்பாடு கடுமையான நிலைவு நிற்கும். ஓகே, நீங்கள் வேணுன்னா தேடி பார்க்கலாம். இன்டர்நெட்டுக்கு இந்தோனேஷியாவிலேருந்து நிறைய மௌலைமார், அதாவது இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் ஹராம் ஃபத்வாவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயம் ஒன்று, இன்டர்நெட் இல்லாமையே இல்லை. அடுத்தது ஸ்காலர்ஸ் கூட இன்டர்நெட்டில் தான் அவங்களோட பயான்ஸ், அடுத்தது அவங்களோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்டர்நெட் இல்லாமல் செய்யலை. இப்போ யாராவது இஸ்லாமிக் ஸ்காலர் இன்டர்நெட் பாவிக்காமல் இருக்காங்களா? ஓகே, அதுதான் இப்போ ஒரு புது விஷயம் ஒன்று வரக்குள்ள சம்மந்தமான போதிய அளவான நாலேஜ் வாரதுக்கு முதல் அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் ஒன்று இருக்குதுதான். ஓகே, ஸோ அவங்களுக்கு விளங்குற மாதிரி தான் அந்த கிரிட்டிசைஸை பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரையும் கிரிப்டோ கரன்சியாக ஃபியூச்சர். ஓகே, நீங்கள் பாவிக்கிற அந்த பொய் பேப்பர் கரன்சிகள் எல்லாமே ஒரு பேக்கப் இல்லாமல் பிரிண்ட் அடித்து தள்ளுறதால நாளைக்கு எல்லாமே வெலு இல்லாமல் போகக்குள்ள நாளைக்கு கிரிப்டோ கரன்சியை பெக் பண்ணி ஒரு எல்லா நாடும் கரன்சி உருவாக்குவாங்க. அப்படி இல்லாட்டி மெயின் கிரிப்டோ கரன்சியிலேயே நேஷனல் கரன்சியாக மாற்றுவாங்க. ஓகே, இன்னொரு 5-10 வருஷத்தில் அது நடந்துடும். ஸோ அதுக்கு பிறகு ஹராம் சொல்லி போட்டு நீங்கள் பணப்பரிமாற்றமே செய்யாமல் இருப்பீங்களா? ஓகே, அதுக்கு பிறகு ஹராம் ஃபத்வா ஹலால் ஃபத்வா தர்ற விஷயம் உண்டு இல்லாமல் ஆயிரும். எல்லாருமே அதை ஒட்டுமொத்தமாக ஹலால் எடுத்து செஞ்சுருவாங்க. ஸோ எந்த மெசேஜ் என்னன்னு சொன்னால் இதுக்கு 2 வகையான ஒப்பீனியனும் இருக்குது ஆன்லைனில். நீங்கள் அந்த 2 ஒப்பீனியனையும் எடுத்து நல்லா வாசித்து பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக மூணாவதாக நீங்கள் உங்களுக்கு உரிய நாலேஜில் எடுத்து போட்டு 2 ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. சும்மா ஆன்லைனில் கான்ட்ராக்டெல்லாம் அது ஹராமா ஹலாலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காம. பட் நான் ஹலால்னு சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் போய் செய்வீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு தான் பணத்தேன். பட் நான் அதை பிள்ளையா சொல்லிட்டேன்னா நாளைக்கு
நீங்கள் குறுக்கால போய் பிள்ளையான விஷயம் செய்கிற மாதிரி ஆயிரும். நாளைக்கு உங்களுக்கு கேள்வி எனக்கு வரக்குள்ள யார் சொல்லி நீ செஞ்சேன்டா அவர் சொல்லி செஞ்சேன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் யாரை பின்பற்றணும்? ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் ஒன்றை தான் நீங்கள் பின்பற்றணும். ஸோ ஹலாலுக்கும் பத்துவாரிக்கு ஹராமுக்கும் பத்துவாரிக்கு ரெண்டையும் வாய்ச்சி பாருங்கள். நீங்கள் முதலாவது கிரிப்டோ கரன்சி என்னென்னு முதலாவது படித்து போட்டு அதில் நீங்கள் என்ன முடிவு எடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுங்க. உங்களுக்கு யாருக்குன்னு நான் சொன்ன அந்த ஹலால், அதாவது இந்தந்த கிரிப்டோ கரன்சியிலெல்லாம் ஹலால், இந்தந்த கிரிப்டோ கரன்சியிலெல்லாம் ஹராம்னு சொல்கிறேன் அந்த ஃபத்வாவோட லிங்க் வேணும்னு சொன்னால் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இதில் இதுக்கு HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் உள்ளுக்கு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி அதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹலால் ஃபத்வான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதை நான் அனுப்புவேன். உங்களுக்கு HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும்னு சொன்னால் HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதை நீங்கள் ஹலால்னு நினைக்கிறீங்களா ஹராம்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நீங்கள் எதை பின்பற்றுவீங்க? ஹலாலுங்கிற அந்த ஃபத்வா பின்பற்றுவீங்களா ஹராம்ங்கிற அந்த ஃபத்வா பின்பற்றுவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.